சொல்றாங்க. அத கேட்ட சீதா, ச்சே அவசரப்பட்டு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். பேசாம அக்கா மாமாட்ட போயிட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சீதா ரோட்ல ரொம்பவே கவலையோட எதையோ ஃபீல் பண்ணிட்டு அப்படியே எதையோ நினைச்சு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அர்ச்சையில அந்த வழியா ரவியும் சுத்தி வந்திருப்பாங்க. வந்துட்டு இந்த மாதிரி இவங்களை பார்த்துட்டு என்ன சீதா நடந்து போறீங்க அப்படின்னு கேட்கவே அதுக்கு இந்த மாதிரி இல்லைங்க சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சுத்தி என்ன உங்க முகம் இவ்வளோ டல்லா இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இந்த மாதிரி சீதா ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் அதுக்கு அப்புறமா துருவி துருவி விசாரிச்சு என்ன ஏது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதை கிட்ட சுத்தி இந்த மாதிரி சீதாவை பயங்கரமா திட்டுறாங்க. என்ன சீதா இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க, நீங்க முத்துவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானே. அதாவது நானுமே முத்து ஆரம்பத்துல தப்பா நினைச்சிருக்கேன். அவர் கூட பேசி பழகும் போது தான் தெரிஞ்சிச்சு அவர் ஒரு நல்ல ஒரு சுத்தமான ஒரு மனுஷன் அப்படின்ட்டு. இப்படி நானே அவரை பத்தி இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இப்ப அவர் அப்படி பண்ற ஆளே கிடையாது. இது வந்துட்டு 100 இல்ல 200 இல்ல 1000% உறுதியா சொல்லுவேன். கண்டிப்பா முத்து அப்படி பண்ற ஆளே கிடையாது. நான் பொதுவா யாருக்கு இந்த மாதிரிலாம் சர்டிபிகேட் கொடுக்கவே மாட்டேன். ஒரு விஷயம் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு அது வந்துட்டு நான் அதுல எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல கண்டிப்பா சொல்லுவேன் முத்து அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சித்தவா அப்பதான் யோசிச்சு பாக்குறாங்க. ஆஹா, அப்ப நம்ம தான் அவசரப்பட்டோம், இப்படி ஒரு முட்டாளா இருந்திருக்குமே, பேசாம அக்கா மாமாட்ட போயிட்டு ஒரு மன்னிப்பை கேட்ட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.